வெல்கம் டு லின்சி ஸ்டைல். இந்த சம்மருக்கு நாங்கள் வந்து ரொம்ப அனலாக இருக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தப்ப தான் சரி புளியஞ்சோலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். எங்களுக்கு அது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான், இது வரைக்கும் போனதில்லை. ஆனால் திருச்சியில் தான் இருக்கான்னு போனதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் போனோம், நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாகவே தண்ணியிலேருந்து என்ஜாய் பண்ணோம். அங்கே என்னென்னா பார்க்கிங்க்கு மட்டும்தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், பேலன்ஸ் எல்லாமே ஃப்ரீ. எவ்வளோ நேரம் வேணாலும் இருந்துக்கலாம். ஆனால் ஈவினிங் 5க்கு மேலே இருக்க முடியாது. அதுக்கு மேலே அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ளே என்ன மைனஸ் அப்படின்னா, ப்ரெக்னென்ட் லேடிஸ், சின்ன பிள்ளைங்க, அப்புறம் வயசானவங்க அவங்கெல்லாம் அதில் ஏற முடியாது. ஏன்னா ஃபுல்லாக கல்லாக இருக்கும், சின்ன சின்ன கல்லாக. பார்த்து பொறுமையாக ஏறணும். எங்களால் ஏற முடியல. ஸோ ப்ரெக்னென்ட் ஆனவங்க, சின்ன பிள்ளைங்க, வயசானவங்களாம் அந்த புளியஞ்சோலைக்கு போக முடியாது. ஏன்னா ஃபுல்லாக பாறையாக இருக்கும், அதை தாண்டிலாம் போகணும். ஆனால் உள்ளே போய் பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் உள்ளே தண்ணியில் அந்த பாறை இருக்கிறனால கொஞ்சம் வழுக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு அப்படி தான் தெரியாமல் ஸ்டார்டிங்கில் போயிட்டோம். அங்கே ரொம்ப வழுக்கிற மாதிரி இருந்தோடனே இடையில வந்துட்டோம். அங்கே தண்ணி கம்மியாக இருக்கனால சின்ன சின்ன பாறையாக இருந்துச்சு. ஸோ அங்கேயே உட்காந்து குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க, பாருங்கள். அங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளே என்னென்னா சாப்பிட்டுட்டு பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் எதுவுமே அங்கே கீழே போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி போட்டால் அது வந்து ஃபைனு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த பேப்பர்ஸும் கீழே போடக்கூடாது, வேஸ்டேஜ் எதுவும் கீழே போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அங்கே. ஆனால் எவ்வளோ நேரம் வேணாலும் தண்ணியில் இருந்துக்கலாம், அதெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அது மீன் பிடிக்கிறாங்க. மீன் மாட்டுச்சா? இது மூலிகை தண்ணியா? இவ்வளோ அழுக்கா இருக்கு. கொள்ளிடம் தண்ணியா? மீன் மாட்டிக்கிச்சு. செத்து போல. தண்ணியில விட போறீங்களா? வீட்டில் படுக்க இடம் இல்லை, நீங்கள் வந்து படுத்திருக்கியா ஜுவா? மீனா அது? அது நண்டு.
தயிர் தானே இன்னும் குட்டி வேணாட்டு அதுதான் முதல்ல அடுத்து லெமன் சாதம் தயிர் சாதம் அங்கே இருக்குது. இது வந்து காராச்சவ் எக்கு கிரேவி, இது வந்து புளி மிளகா. இது ரெண்டும் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணப்படும். கூட்டி விடு. உனக்கு சாப்பாடு கிடையாது போ. கிளம்பிட்டோம். உள்ளே போய் பார்த்தா ஃபஸ்ட் டைம் நாங்கள் போனது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபைனலாக கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். பாய்.